செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். வாஸ்துப்படி வீட்டில் சில விஷயங்களை செய்வது நல்ல முன்னேற்றத்திற்கு உதவும். வீடு கட்டும்போது வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டுவதுதான் வீடுகளில் நேர்மறை ஆற்றலை வைக்க உதவும். அதுபோல உங்களுடைய படுக்கையறையில் பீரோ வைக்கவும் வாஸ்துப்படி சில வழிகாட்டல்கள் உள்ளன. அப்படி வைத்தால் செல்வ செழிப்போடு இருக்கலாம். ஆனால் அதை பின்பற்றாவிட்டால் வீட்டில் பணம் தங்காது. வாஸ்துப்படி பீரோவை படுக்கையறையில் சில திசைகளில் வைப்பதுதான் சிறந்தது. தென்மேற்கு திசையில் பீரோவை வைப்பது நல்ல பலன்களை தரும். இந்த திசையில் பீரோவை வைத்தால் பீரோ கதவினை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் திறக்கலாம். இந்த திசைதான் உங்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளி அள்ளி தருவதாக நம்பப்படுகிறது. தென்மேற்கு மூலையில் வைத்தால் அந்த அறையின் இடத்தை தெளிவுபடுத்தும். வீட்டிலும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும். அது மட்டுமின்றி வீட்டின் தென்மேற்கு திசையில் பீரோ வைப்பதன் காரணமாக அந்த அறைக்கு நடுநிலையான வண்ணங்கள் பூசுவது நல்லது. பீரோ வெள்ளை, பழுப்பு, கிரீம் ஆகிய வண்ணங்களுடன் இருப்பது சிறந்தது. படுக்கையறையில் பீரோ வைப்பது நிதி வளர்ச்சியை தூண்டும். படுக்கையறைதான் வீட்டின் சக்தி வாய்ந்த இடமாகும். இது சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரம் அறையின் வடக்கு திசையில் பணம், நகைகளை வைக்க சொல்கிறது. ஏனென்றால் செல்வத்தின் கடவுளான குபேரனின் ஆதார திசை கூட வடக்குதான். ஆகவே செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு இந்த திசையே ஏற்றது. வீட்டை கட்டும்போது வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெரும்பாலானோர் பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களையும் பணத்தையும் பீரோவில் தான் வைத்திருப்போம். எப்போதும் பணத்தை சேமிக்கும் பீரோ லாக்கரில் ஒற்றை கதவுதான் இருக்க வேண்டும். எப்போதும் பணத்தை சேமிக்கும் பீரோ லாக்கரில் ஒற்றை கதவுதான் இருக்க வேண்டும். செல்வத்தின் கடவுளான குபேரனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் லாக்கர் அல்லது பீரோவை வடக்கு திசையில் வைக்க வேண்டும். மறந்தும் கூட வடகிழக்கு திசையில் லாக்கர்களையோ பீரோக்களையோ வைக்க வேண்டாம். இதனால் நிதி இழப்புகள், பண பிரச்சனை வரலாம்.